ஆனா ரீயூசபிள் காட்டன் நாப்கின் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது. ஐயா ஸ்டாலின் அவர்களே, உங்க வாழ்நாளுக்குள்ள உங்க வாயை திறந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு திரு சீமான் அவர்களே என்று உங்களை சொல்ல வைக்கல, சொல்ல வைப்போம். மாண்புமிகு தமிழகம், மாண்புமிகு தமிழக அக்கா எனக்கு வரலக்கா, நீங்களே சொல்லிருங்க. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு திரு சீமான் அவர்களே. ஓ, தமிழக முதல்வரா சீமான் ஆயிருவாரு, அதை இப்ப இருக்கிற முதல்வர் அவரு வாயால சொல்லணும். அவரு சொல்றது கொஞ்சம் கஷ்டம், நான் சொல்றேன். அக்கா இது நான் சொல்லலக்கா, சொன்னது அவங்க. இந்த வீடியோ பாருங்க. மேடம் மேடம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்களேன், நான் சொல்றேன். மாண்புமிகு தமிழகம் நிப்பாட்டிக்கோ. ஷோ அவங்க தான் சொல்லுவேன்னு ஒத்த கல்ல நிக்கிறாங்க, என்னதான் பண்றது? சரி ஓகே. ஏங்க என்ன பேச விட மாட்டேங்கிறாங்கங்க, அவங்களே பேசிட்டு இருக்காங்க, நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. சரி உங்க திருப்திக்கு நீங்களே ஃபுல்லா பேசிருங்க. எடுக்கடா திரும்பி மேடையில உட்காந்து என்னை பத்தி தப்பு தப்பா என்னையும் திமுகவையும் கோத்துட்டு பேசிட்டு இருக்கிற அல்கா நாய. உனக்கு மான மரியாதை கிடையாதாடா? அதான் நீ பேசின ஆடியோ தான் வெளியில வந்துச்சே, அந்த பெங்களூர்காரையை வந்து நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு. உனக்கு அந்த திமுகவை கலைஞரை என்னைய எல்லாம் தப்பா பேச தவிர வேற எதுவும் அரசியல தெரியாதாடா? அந்த பொம்பளைய 15 வருஷமா அல்கம். கேட்டிங்களாக்கா, எனக்கு என்ன ஆசை இல்லாமலா உங்க சீமானண்ணனை பத்தி பெருமையா பேசுறதுக்கு? வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த மேடமும் சீமானும். ஏங்க சீமான் யாரு அப்படிங்கிறது சிம்பாலிக்கா பக்கத்துல வச்சிருக்கேன், இதெல்லாம் நான் ஒவ்வொரு தடவையும் சொல்ல முடியாது. சீமான்கிற பேர் பக்கத்துல இரு போட்டு மரியாதையா கூப்பிட்டாலும் இதுதான், விஜயலட்சுமி அக்கா கூப்பிடுறதும் இதுதான். சரி இது அப்படியே இருக்கட்டும், நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். வணக்கம், என்னவே பேசுவோம். நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமுத்தி ஆதரவு கொடுங்க. நேற்று என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க, அங்கே என்ன பேசுனீங்க அப்படிங்கிறத பற்றி எல்லாம் விட்டுடலாம். எனக்கு அதில் ஒரு சின்ன டவுட்டு தான் இருக்குது, அதை பற்றி மட்டும் கேட்குறேன். ஒரு பொம்பளையை வச்சு அவர் பேரை கெடுக்க நாங்கள் முயற்சி பண்ணோம். ஆமாம், அது அந்த லேடி யார் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டீங்க. நான் பேச்சு பார்த்தேன், 15 வருஷமாக ஒரு பொம்பளை விட்டு பேச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் ஃபேன் ஃபாலோவிங் அதிகமாகிடுச்சு, கேர்ள்ஸ் ரொம்ப ஃபாலோ பண்ணுறேன். நான் அப்படி போவேன், அப்படி தலையை சீமாண்டின்னு ஒரு சிடுமுஞ்சி நினைட்டு ரொமான்ஸ் இருக்கு போல் இருக்கா அப்படின்ட்டு. நேற்று என் சீமார் பேசுனதுக்கு அவங்க ரிப்ளையும் பண்ணிட்டாங்க. இப்போ நமக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா, எதுக்கு இவ்வளவு அநாகரிகமாக பேசுகிறாங்கங்கிறது தான் தெரில. ஜீன்ஸ் பேண்ட்டு கூலிங் கிளாஸும் போட்டால் பிள்ளைங்க மயங்கிடுவாங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. மாட்டுக்கறி சாப்பிட்டவங்க கூட அப்படின்னு கூட இழிவுபடுத்தி பேசுவாங்க. இந்த ரெண்டுக்கும் சற்றும் குறைவில்லாத வார்த்தையை தான் சீமான் நேற்று பேசினாரு. அந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் ஜாஸ்தி ஆயிருக்காங்களாமா. அது பொம்பளைங்களாம் வந்து சீமான் போராடின்னு சந்தோஷமா சொல்லுவாங்களாமா. இவனை பார்த்தா சிடுமூஞ்சி மாதிரி இருக்குடி, இவன் இவ்வளோ ரொமான்ஸ் பண்ணுவானா அப்படின்னு இந்த பொம்பளைங்கெல்லாம் ஆச்சரியப்பட்டு இவனுக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் ஆயிட்டாங்களாமா. இப்போ கடைசியாக ஃபேன் ஃபாலோவர் ஆனது யாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, இருந்தாலும் குத்து மதிப்பாக சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக இந்த கட்சிக்குள்ளே வந்து சேர்ந்தது வித்யா வீரப்பன் தான். எனவே வித்யா வீரப்பன் அவர்களே, நீங்க சீமான் சித்தப்பான்னு சொல்றீங்க, அவரு உங்களை எப்படி சொல்லுவாரு அப்படிங்கிறதுக்கு ஆடியோ வந்தாதான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு ஏதாவது அவரோட ரெகுலரான அசிங்கமா பேச்சு தான் வந்திருக்குங்கிறது தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. உங்களை சிஎம்மாக்கியே தீருவேன்னு சொன்ன அந்த அக்கா உங்களோட பேச்சை கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப சொல்லுங்கக்கா, இந்த சீமான சிஎம்மாக்கிடலாமா? பெண்கள்னா இவங்களுக்கெல்லாம் பயங்கர இலக்காரமாக போச்சு. அதுலேயும் அந்த மேடையிலேயே சீமானோட அக்கா ஒருத்தவங்க வந்து பேசுனாங்க, என் தம்பி அளவுக்கு அரசியல் பேசிட முடியுமா, இலக்கியம் பேச முடியுமா, வரலாறு பேச முடியுமா, பண்பாடு பேச முடியுமான்னு கேட்டாங்க. அப்படியே இதையும் சேர்த்து அந்த அக்கா கேட்டிருக்கணும், கேட்காம விட்டாங்க. அக்காவுக்கு பதில் நானே டப்பிங் கொடுத்துக்கிறேன். என் தம்பி அளவுக்கு பெண்களை கேவலமா யாராவது பேசிட முடியுமா? இந்த 60 வயசு கிழவனுக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் வேற இருக்காங்களாமா. அதுவும் இவரோட ரொமான்ஸை பார்த்து புலகாயுதம் அடைகிறாங்களாமா. கூட்டி குப்பையாலனாலே 1 வருஷத்துக்கு கூடுறதுக்கு இருக்கே பேச்சப்பாரு பேச்ச. எங்க ஃபர்ஹானா, காளியம்மாள், அப்புறம் அந்த கட்சியில் இருக்கிற இன்னும் பிற பெண்களே, சீமான் சொன்ன மாதிரி நீங்க ஃபேன் ஃபாலோவர்ஸா இல்ல கட்சியில இருக்கிற பெண்களா? உண்மையா அந்த கட்சிக்கு சீமானோட பேச்சை பார்த்து போனீங்களா இல்ல ரொமான்ஸை பார்த்து போனீங்களா? பேச்சை பார்த்து தான் போனீங்கன்னா நேற்று பேசுனதுக்கு ஏங்க திட்டாம விட்டீங்க? 5 முறை முதல்வர், அதுல தமிழ்நாட்டுக்கு
முத்தமிழறிஞர் கலைஞர் செஞ்ச எவ்வளவோ சாதனைகள் இருக்கு. அதை பட்டியல போடணும்னா போட்டுக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு பிடிக்காத கலைஞரை பத்தி நீங்க பேர் சொல்லி பேசுறீங்க, அதுல தப்பில்ல, பேசலாம் தப்பில்ல. ஆனா பெண்களை இவ்வளவு நாகரிகம் இல்லாம இழிவா பேசுறவன் ஒருத்தனை பத்தி நீங்க எப்ப பொது வெளியில பேச போறீங்க? இவர் காளியம்மால புசுருன்னு சொல்லுவாராமா, பின்னாடியே உசுருன்னு சொல்லுவாராமா. நேத்தே இந்த விஷயத்த நான் சொல்லிட்டேன். காளியம்மால பிசுருன்னு காளியம்மாள்கிட்டே நீங்க சொன்னீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. வேற ஒருத்தங்க கிட்ட போய் சொல்றது தான் இங்க பிரச்சனை. ஒரு பூசாரி ஒருத்தர் கோவில் கருவறைக்குள்ள வச்சு ஒரு விஷயத்த பண்ணனாதான் வீடியோக்கள்லாம் நிறைய வந்துச்சுங்க. நீங்க போய் அவர்கிட்ட கேட்டு பாருங்க, அவரும் இதே தான் சொல்லுவாரு. அந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் அதிகமாயிட்டாங்கன்னு. ஏன்னா ஆண்களுக்கு எப்பவுமே பெண்களை இழிவுபடுத்தி பேசுறதுல ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். இப்போ அந்த பூசாரி சொல்றதுக்கும் இந்த சீமான் சொல்றதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இப்படியெல்லாம் ஒருத்தன் பொது வெளியில பேசிட்டு இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சும் எப்படி நீங்க அவனுக்கு பேசுறதுக்கெல்லாம் கைதட்டுறீங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது. போராளிக்கு பிறந்த வித்யா வீரப்பனே, நீங்க எப்போ போராளியா மாற போறீங்க அப்படிங்கிறது தான் எங்க கேள்வி. ஏன்னா உங்களை பத்தி இப்ப வரைக்கும் அவர் என்ன பேசியிருக்காருன்னு தெரியல. ஆடியோ வந்தா தெரியும். அண்ணன் புள்ளன்னு தான் சொல்லியிருக்காரா இல்ல நமக்கே அசிங்கமா இல்ல இதெல்லாம் சொல்றதுக்கு? இந்த நார பையன் சிஎம் ஆகணும்னு வேற நீங்கெல்லாம் கேட்டுக்கிறீங்க. ஏங்க இவர் ஒரு கவுன்சிலர் ஆகிறதுக்கு முன்னாடி இவ்வளவு கன்றாவியா பேசிட்டு இருக்கான். ஒருவேளை சிஎம் ஆனா சீச்சின்னு பேசிட மாட்டாப்படி. என்னைக்காச்சும் ஒரு நாள் அவர்கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க. இப்படியெல்லாம் பேசக்கூடாது ஒருங்கிணைப்பாளரே, நீங்க வேணா பெரிய இதுவா இருக்கலாம், அதுக்காக பெண்களை இப்படியெல்லாம் பேசக்கூடாது, இது அழகில்லை. எப்போ பார்த்தாலும் தமிழர்களின் அறம் முறம்னெல்லாம் பேசிட்டு கடைசியில் இந்த மாதிரி பேசுனீங்கன்னா என்ன பண்ண முடியும்? அதுக்கு தான் நாங்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இந்த மாதிரி பசங்களையோ சில்லற பசங்களையெல்லாம் செருப்பால் அடித்து அப்படி இல்லைப்பா இப்படின்னு புரிய வைங்கன்னு. இனிமே பொது வெளியில் இப்படி பேசக்கூடாது. இப்போ பேசுனதுக்கும் பொது வெளியில் மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள். அதை நீங்கள் கேட்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு மகளிர் பாசறை இருக்குது, உங்களுக்கு அறம் இருக்குதுன்னு அர்த்தம். அதையெல்லாம் விட்டு போட்டு இதை போய் சிஎம் ஆகிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஐயோ சாமி, முடிஞ்சா திருந்துங்க, இல்லைன்னா போங்க. இதுங்கெல்லாம் இப்படி பேசுதுங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம பேசாமலாம் இருக்கக்கூடாதுங்க. இன்னும் காத்திரமாக பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.